Question number 41. 3 மீட்டர் நீளமும் 80 கிலோகிராம் துணியுமுள்ள ஒரு வலை PQ இன் புவியீர்ப்பு மையம் G ஆனது முனை Pயிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் உள்ளது. அப்படி என்றால் அது ஒரு சீரான வலை இல்லை, குறுக்கோட்டு பரப்பளவு மாறுது என்றபடியால் அதில் சென்டரில் புவியீர்ப்பு மையம் இல்லை. ஓகே, இந்த வலையை கொண்டு 2 தூண்களில் தாங்கப்படுது. இது ஒரு கால்வாய் மாதிரி, கால்வாய்ன்றது இது ஒரு நீர் ஒன்று போகுது, இந்த இதுக்கு மீறால நடந்து போகிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க ப்ராடக்ட். ரைட், இப்போ இந்த P என்ற முனையிலிருந்து ஒரு மனிதன் நடந்து அப்படி Q வரையும் போகிறான். ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த மனுஷன் P என்ற முனையிலிருந்து நிற்கிற தூரத்தை D என்று சொல்கிறாங்க. அந்த தூரம் D, அது D என்று சொன்னால் இந்த தூண்களில் இருக்க மரதாக்கங்கள் R1 R2ன்றது அந்த தூரத்தோட மனுஷன் இப்படி Pயிலேருந்து Qக்கு நடந்து போகக்குள்ள தூரத்தோட அந்த விசைகள் எப்படி மாறும் என்று கேட்டு மனுஷன் நிற தந்திருக்குது 60 கிலோகிராம் என்றால் 600 நியூட்டன். ரைட், அதேமாதிரி கோல்ற நிற அவரை புயிர் மையத்தில் தாக்கம் 80 கிலோகிராம் கோல் என்றால் 800 நியூட்டன் என்று சொல்கிறது அவரோட வெயிட்டாக இருக்கும். ரைட், நாங்கள் R1 R2 இடையில் தொடர்பு எடுக்கணும் என்றால் R1ஐயும் R2ஐயும் கூட்ட வாரது என்ன டவுன்வர்ட் டோட்டல் ஃபோர்ஸ், அதாவது மொத்த கீழ் நோக்கின விசை 1400 நியூட்டனுக்கு சமனாக இருக்கு. இது ஒரு சமன்பாடு தானே சொல்லலாம். ரைட், அதே மாதிரி இந்த R1 + R2ன்னு சொல்கிறது ஒரு மாறிலி, கான்ஸ்டன்ட்னு சொல்கிறது மாறிலி. சரி, ஏனென்றால் இவர் எப்படி தான் நடந்து போனாலும் இந்த கீழ் நோக்கின விசை மேல் நோக்கின விசைக்கு சமனாக இருக்க போது R1 R2 பெருமானம் வந்து மாறும், தனித்தனி பெருமானங்கள் மாறும், கூட்டுத்தொகை மாறாது. ஒன்று இது கூடுனா இது குறைஞ்சி மொத்த பெருமானத்தை மாறாமல். அப்போ மனுஷன் எப்பவும் Pயிலிருந்து Qவை நோக்கி போக 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 R2 பெருமானம் தான் கூடும், R1 பெருமானம் குறையும். அப்போ இந்த கிராஃபை பார்த்தோம்னால் வரக்கூடிய கிராஃப் R1 பெருமானம் குறைய வேணும். சரியா, P2 Qக்கு மனுஷன் நடக்கக்குள்ள ரைட் R1 வந்து குறையணும், R2 கூடணும், ஆனால் ரெண்டையும் கூட்ட வர மொத்த பெருமானம் மாறக்கூடாது. அப்போ இதை திருப்தி செய்கிற மாதிரி வர கிராஃப் R1 குறைஞ்சி R2 கூடி. ரைட், R1 குறையணும், R2 கூடணும். முதலாவது கிராஃப் அப்படி தான் இருக்குது, ரெண்டாவது அப்படி தான் இருக்குது, மூன்றாவது அப்படி தான் இருக்கு. R1 குறையோடும், நாலாவது R2 கூடணும், அதுவும் அப்படி தான் இருக்குது. அது என்ன R1 குறைஞ்சு கூடுது, இது வராது, சோறான் தஞ்சாவதை நாங்கள் தட்டலாம். அடுத்தது இந்த ஒரு குறிப்பிட்ட கணத்தில் மனுஷன் இந்த புள்ளியில் நிற்கிறாருன்னு வைங்க. அப்புறம் இப்படி நடந்து மனுஷன் வந்து Qன்ற புள்ளியில் நிற்கிறான். மனிதன் Qவில் நிற்கிறாருன்னு வைப்போம். அந்த டைமில் நாங்கள் Q பற்றி திருப்பம் நடத்தோம்னு சொன்னால் Qவில் தாக்குற ஒரு விஷயம் வராது. ஆக இந்த R1ன்றது வலஞ்சொலி திருப்பமாகவும் இந்த 800ன்றது இடஞ்சொலி திருப்பமாகவும் இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம் என்றால் இந்த R1 இன்ட்டு மொத்த கோல்ற நீளம் தான் அந்த செங்குத்து தூரம், அது 3ன்றது மனுஷன்ட நிறைய R2ன்றது வராது. புயிர் மையத்தில் கோல்ற நிறை தாக்குது 800 தர. இது வந்து புயிர் மையம் Pயிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் இருக்குது, 2 தந்துருக்காங்க. அப்படி என்ன இங்கே இருக்கிறது 2 மீட்டர் தூரமாக இருக்குது. சரி, Q பற்றி திருப்பம் எடுத்தால் 800 இன்ட்டு இந்த 2 வந்து போட வேணும். ஸோ R1 சொல்கிறது 1600 3ஆல் பிரிக்க வாரத்துக்கு சமன். மனுஷன் Qவில் நிற்கக்குள்ள R1 பெருமானம், R1 கிட்டத்தட்ட 533.3 நியூட்டனுக்கிட்ட இருக்குது. இதை வச்சுட்டு R2 கண்ட பண்ணால் ரெண்டையும் கூட்ட வரது 1400. அப்போ அதை வச்சுட்டு R2 கண்ட பண்ணால் அது கிட்டத்தட்ட 867 பேர். அதாவது மனுஷன் Qவில் நிற்கக்குள்ள R1 R2 பெருமானம் தானே அது. இப்போ மனுஷன் Qவில் நிற்கிறார் என்றால் இந்த டீர பெருமானம்
இந்த டைமில் டி ஈர பெருமானம் எவ்வளோ இருக்கும்? 3 மீட்டர் இருக்கும். மனுஷன் பியிலேருந்து மனுஷன் தூரம் தான் டி, அப்போ அது வந்து 3 மீட்டர் இருக்கும். ஸோ டின்றது 3 மீட்டர் இருக்கக்குள்ள R1 R2 பெருமானம் இப்படி இருக்கணும். இந்த தொங்கலில் R1 R2 பெருமானம் இப்படி இருக்கணும். R1ன்றது குறையும், R2 கூடையும் இருக்கணும். அது 800, இது 500 கிட்டத்தட்ட. இதை பார்த்தோம்னால் R1 பெருமானம் 500, மற்றது 800. இது வந்து நல்லா குறைஞ்சமாக இருக்குது. இது வர்றதுக்கு பொதுவாக பாசிபிலிட்டி இல்லை. மனுஷன் எப்படி நடந்து கொண்டு போகக்குள்ள ஒரு கட்டத்தில் R1 பெருமானம் R2 பெருமானம் சமனாக இருக்கலாம். ரெண்டையும் கூட்ட வாரது வந்து 1400 படியால் சமனாகக்குள்ள இது 700, இது 700 வரலாம். இவன் நடந்து கொண்டு போகக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அப்படி நடக்கும். அப்போ 2 பெருமானம் சமனா வாரமாகி வரலாம். சரி, எல்லாம் இந்த இதில் சமனா வருது, இதுலேயும் அந்த 2 பெருமானம் சமனா வருது. R1 R2 பெருமானம் இங்கேயும் R1 R2 பெருமானம் சமனாக வருது. சரி, இந்த முதலாவது சாம்பாடில் வச்சு பார்த்தோம்னா நாங்கள் என்ன சொல்லலாம்னால் R1ன்றது -R2 + 1400 மாதிரி இருக்குது. இது y = -mx + c. நேர்கோடு தான் R1 R2க்கும் இடையில் தொடர்பு. வளைய தட்டலாம், வளையும் வராது. சரி, வளையும் வராது. இதுக்கு பிறகு வார எங்களோட ஊகம் என்னென்ன விடைகளில் நாங்கள் தட்டலாமா அது. அதே நேரம் R1 R2 பெருமானம் 500 300 கிட்டத்தட்ட இருக்கக்குள்ள D3 மீட்டர் இருக்கும். D3 மீட்டர் இருக்கக்குள்ள R1 R2 பெருமானம் 500 800. 500 300 சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்குது. இதை பார்த்தோம்னு சொன்னால் 3 மீட்டரில் இவங்க 2 பேருக்கு இடையில் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். அப்போ இதுவும் வேறு சான்ஸ் இல்லை. 2வது தான் அதுக்குரிய விடையாக. ரைட், என்னென்னா ஒரு இரும்பு குண்டு ஒன்று இருக்குது. இது இரும்பு குண்டு. ரைட், அதே மாதிரி ஒரு பித்தளை தகரம் இருக்குது. பித்தளை தகரத்தில் ஒரு துளை இருக்குது. இது Fe குண்டு. ரைட், இரும்பு குன்ற விட்டம் 5.00 சென்டிமீட்டர் ஆகவும், பித்தளைகிற விட்டம், பித்தளைகிற இருக்கிற அந்த துளைகிற விட்டம் வந்து அதை விட 0.001 சென்டிமீட்டர் குறைவாகவும் இருக்குது. அப்படி என்றால் இப்போ பித்தளைகிற விட்டம் 4.999 சென்டிமீட்டராக இருக்கும். 2 பேரும் 30 பாசில் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. என்ன வெப்பனில் வந்தால் இந்த இரும்பு குண்டு இந்த துளைக்குள்ளால் போகும் என்று கேட்டிருக்கு. மட்டுமட்டாக அதுக்குள்ளால் போகும் என்று கேட்டிருக்கு. அப்போ 2 பேரை விட்டமும் சமனாகிற அந்த சந்தர்ப்பத்தில் இரும்பு குண்டு இந்த பித்தளையில் இருக்கிற துளைக்குள்ளால் போகும் என்று நாங்கள் சொல்லலாம். ரைட், அடுத்த தரவு தந்திருக்காங்க. இரும்புட நீளவிரிவு குணகம் 1/2 டிகிரி C - 1 பித்தளைகிற நீளவிரிவு குணகம் 2/10⁵ டிகிரி C - 1 தந்திருக்கு. ஸோ நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு Lθ = L0 × 1 + α × Δθ என்ற சமன்பாடு. நீளவிரிவுக்கு பயன்படுத்துகிற சமன்பாடு. இதை இரும்புக்கும் பித்தளைக்கும் தனித்தனியை பாவிச்சோம் என்றால் இரும்புற இறுதி விட்டம் அதை dθ/Fp என்று எடுத்தால் அது இரும்புற ஆரம்ப விட்டம் 5 × 1/2 என்று சொல்வது அதில் நீளவிரிவு குணகம். வெப்பநிலை மாற்றம் என்றால் தீட்டான்றது தான் பெரிய வெப்பநிலையாக இருக்கும், 30. அதே மாதிரி பிராஸ் என்று சொல்கிற பித்தளைக்கு எழுதினோம் என்றால் dθ/B என்று சொல்கிற அவர் ஆரம்ப விட்டம் 4.999 × 1 + அவர் நீளவிரிவு குணம் 2/10⁵ தர வெப்பநிலை மாற்றம் θ - 30. இரும்பு குண்டு பித்தளைக்குள்ளே போகிற சந்தர்ப்பத்தில் இந்த dθ/Fp என்று சொல்கிறது dθ/Bக்கு சமனாக இருக்கும். இது ரெண்டையும் சமப்படுத்தி இதிலிருந்து தீட்டாவை கண்டால் தீட்டா 55 பாக கிட்டத்தட்ட 55 பாசிக்கு வரும் 3வது விடை. ஓகே, கொள்ளளவம் சிஏ உடைய ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவி, ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவி ஒன்று பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அவர் கொள்ளளவம் சி. ரைட், இவர் ப்ளஸ் ஒரு தட்டு ப்ளஸ் மற்றது மைனஸாக இருக்கும்போது இதேமாரி ஐடென்டிக்கல் சர்வசமனான மற்ற இன்னொரு கொள்ளளவி ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர் கொள்ளளவம் சி. அதுவும் இவர் வி என்ற வோல்டேஜுக்கு
மின்னேற்றுறாங்க, இதை V/2க்கு மின்னேற்றுறாங்க. இவரில் இருக்கிற சார்ஜ் எங்களுக்கு தெரியாது. ஸ்டார்டில் இவரில் இருக்கிற சார்ஜ் வந்து Q1 எடுப்போம். அதே மாதிரி இவரில் இருக்கிற சார்ஜ் வந்து Q2 எடுத்தால் உங்களுக்கு தெரியும் Q = CV என்ற ஈக்குவேஷனில் இருந்து Q1 என்றால் C-யை V-ஆல் பெருக்கணும். அதே மாதிரி Q2 என்றால் C-யை V/2ஆல் பெருக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் CV என்றால் அது Q எடுத்தால் இது Q2 என்றது Q/2 இருக்கும். அதாவது இதில் Q என்ற ஏற்றம் இருக்கும் என்றால் இதில் Q/2 என்ற ஏற்றம் இருக்கும். இப்போ இந்த வோல்ட் அளவு வழங்கியிலேருந்து இதை அகற்றிட்டு எதிரேற்றங்கள் உள்ள கொள்ளளவியல் தட்டுகள் ஒருமிக்க தொடுக்கப்படுகின்றன என்றால் என்னென்றால் இந்த ரெண்டு கொள்ளளவியும் ஒன்று ப்ளஸ் தட்டு, இது மைனஸ் தட்டு, மற்றது ப்ளஸ் மைனஸ் தட்டை கொண்டிருக்குது. எதிரேற்றம் உள்ள தட்டுக்கள் என்றால் இந்த மைனஸ் மைனஸை வேறு மைனஸ் மைனஸ் ஒருமிக்க இணைக்கிறோம். தொடுப்பகற்றிய பின்னர் எதிரேற்றங்கள் உள்ள கொள்ளளவியலின் தட்டுகள் ஒருமிக்க தொடுக்கப்படுகின்றன. இது மைனஸ் மைனஸ் ஒருமிக்க கனெக்ட் பண்ணுறேன். ஒருமிக்க தொடுக்கப்படுகின்றன. கொள்ளளவி தொகுதியில் சேமிக்கப்படுற சக்தி. கொள்ளளவி தொகுதியில் சேமிக்கப்படுற சக்தி என்று கேட்டால் என்ன நடக்கும்னா நாங்கள் இந்த ஒவ்வொரு தட்டுக்கும் பேரை போடுவோம். இது A என்று போட்டால், இது B என்று போட்டால், இது C என்று போட்டால், இது D. ஆரம்பத்தில் A என்றதில் ப்ளஸ் ஏற்றம் இருந்திருக்கும். அந்த ப்ளஸ் ஏற்றத்தில் பெருமானம் CV. இதில் CV இருந்திருக்கும். Q1 CV தானே. இதில் மைனஸ் CV இருந்திருக்கும். அதே மாதிரி இதில் CV/2 மைனஸ் CV/2 இருந்திருக்கும். இதில் ப்ளஸ் CV/2 என்பது இருந்திருக்கும் D என்ற தட்டில். இதை ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும்? இது மைனஸ் CV, இது மைனஸ் CV/2 என்றால் இணைத்த பிறகு என்ன நடக்கும் என்றால் ஆஃப்டர் கனெக்டிங் ரைட் ஏற்றங்கள் பாகையும் இங்கே வந்து ஏற்றம் மைனஸ் CV, இது மைனஸ் CV/2 என்று சொன்னால் அந்த ஏற்ற வித்தியாசம் என்னவோ அந்த ஏற்ற வித்தியாசத்துக்குரிய மாதிரி ஏற்றம் பாய் ரைட். அதாவது மைனஸ் CV/2 என்ற ஏற்றம் தான் என்னதில் இருக்கும்? இந்த B என்ற தட்டில் இருக்கும் ரைட். மைனஸ் CV/2 என்ற ஏற்றம் வந்து இந்த B என்ற தட்டில் இருக்கும். அப்படி என்றால் அதுக்கு சமனான ஏற்றம் இங்கே தூண்டப்படும். சமனான ஏற்றம் இங்கே தூண்டப்பட போஸ் ரைட். அப்போ ஒரு கொள்ளளவி கொண்டிருக்கிற மொத்த ஏற்றம்ன்றது மாறாதென்றால் இந்த தட்டில் இருக்கிற ஏற்றம் மைனஸ் CV/2. அதே மாதிரி அங்கால பக்கம் பார்த்தோம்னா அங்காலையும் ரைட். இப்படி தொடுத்தா கொள்ளளவி தொகுதியில் சேமிக்கப்படுற சக்தி என்று கேட்டிருக்கு. கொள்ளளவி தொகுதியில் சேமிக்கப்படுற சக்தி என்றால் இணைச்சது பிறகு என்ன நடக்கும்னா ஏற்றங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். மைனஸ் CV/2 என்றது ஒரு தட்டில் இருக்கணும் என்றால் அங்கால மற்றதை பார்த்தோம்னா இதில் CV/2, இதில் CV இருக்கு. இந்த ஏற்றம் என்ன செய்யணும்னா ரெண்டு தட்டுக்களில் பிரிஞ்சால் இது வந்து மைனஸ் CV/4ம் இங்கே CV/4ம் வரும். அதே மாதிரி தொடராக கணக்குக்குள்ள ஏற்றம் மாறாது தானே. அப்படி என்ன இது மைனஸ் CV/4 என்றாலும் இதுவும் மைனஸ் CV/4 தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற தட்டில் இருக்கிறது CV/4 இருக்கும். ஒரு கொள்ளளவி இல்லை சேமிக்கப்படுற சக்தி என்ன W7 Q²/C என்று போடலாம். பழுத்தம் என்னென்னு தெரியாதபடியே அப்படி செய்யலாம். ஒரு கொள்ளளவில் இருக்கிற சக்தியை கேட்டால் ½ அவரில் இருக்கிற ஏற்றம் CV/4 வர்க்கத்தை C-ஆல் பிரிக்கணும். பிரித்தால் C² V² கீழே 4 வர்க்கம் 16 16 32 C என்று வரும். இது
சிவி ஸ்கொயர்டுக்குள்ள 32 வரும். 2 கொள்ளளவிலையும் சமைக்கப்படுற சக்தி என்றால் 2W1 என்று வரும். இது 2ஆல் பெருக்கி விட்டால் CV ஸ்கொயர்ட் பை 16 என்று வர்ற விட ரெண்டாவது. இது ஒரு தெர்மோடைனமிக்ஸ் கேள்வி. ஒரு ப்ராசஸ் ஒன்று தந்துருக்குது. ஏயிலேருந்து பிக்கு போய் பியிலேருந்து சிக்கு வந்து சியிலேருந்து டிக்கு வந்து திருப்பி ஏக்கு வருது. ஒரு சக்கர செயல்முறை என்று சொல்கிறார். சக்கர செயல்முறை என்றால் அழுத்தி மாற்றம் பூச்சியமாக இருக்கும். செய்யப்படுற வேலையை கற்றுக்கு. செய்யப்படுற வேலை என்றால் இந்த ஷேடட் ஏரியாட பரப்பளவுக்கு சமனாக இருக்கும். அமுக்கத்துக்கும் கனவளவுக்கும் கூறுற கிராஃபில் செய்யப்படுற வேலைன்றது P.ΔV என்ற மாதிரி தான். சரி, ஸோ இதில் பரப்பளவு நாங்கள் கண்டோம்னால் அது செய்யப்படுற வேலைக்கு சமனாக இருக்கும். பரப்பளவு என்றால் அரைதர சமாந்தர பக்கம்ன்றது. இது வந்து இந்த இருக்குது ஏடின்றது 1 யூனிட்டாக இருக்கணும். 1 ரைட். இந்த பிசின்றது 1 2 3 ரைட். சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை தர சங்குத்தீரம். சமாந்தர பக்கம்னு சொல்லக்கூட நாங்கள் என்ன செய்கிறோம்னா அமுக்கத்தை போடுறோம். ரைட். அரைதர சமாந்தர பக்கங்களையும் கொடுத்தோங்க. சாரி, சமாந்தர பக்கங்கள் போடக்குள்ள நாங்கள் என்ன போகிறோம்னா கனவளவு போடுறோம். கனவளவு என்றால் இந்த என்ன ரீடிங் எடுக்கிறீங்களோ அதை 10⁻³ பெருக்கணும். அதான் இதில் மீனிங். அதை இதில் உயரம் தலை பெருக்கி விட்டால் பரப்பளவு வரும். உயரம்ன்றது 1 2 2 பட்டி. அப்போ 3லேருந்து 1 கழிச்சு வார விடைய இந்த 10⁻⁵ பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு அது 400 ஜூல் வரும். 400 ஜூல் வாரம் 3வது விட ஈஸியான கேள்வி. ஓகே, இது மொத்தல் சம்பந்தமான ஒரு கேள்வி. என்னென்றாலும் உராய்வற்ற தரையில், அதாவது உராய்வற்ற கிடை மேற்பரப்பு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஹொரிசாண்டல் சர்ஃபஸில் 2 பொருட்கள் மோதுறது சம்பந்தமான கேள்வி. 2 கேஸில் அதை கதைக்கிறாங்க. ஒன்று ஸ்மோலைம் துணிவுடைய ஒரு குட்டி மீது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஸ்மோலைம் என்ற துணிவு மோதுது. ஆரம்பத்தில் ஸ்மோலைம் என்ற துணிவு V என்ற வேகத்தோட போய் ஓய்வில் இருக்கிற ஒரு துணிவோட மோதுது. அந்த துணிவோட பெருமானம் 3. சரி, உராய்வற்ற தரையில் இருக்குது. மோதினது பிறகு ரெண்டும் என்ன செய்யுதுனால் ஒன்றாக சேருது. ரைட், ரெண்டும் ஒன்றாக சேருது. அதாவது மீள்தன்மையற்ற மொத்தல் முதலாவது சந்தர்ப்பத்தில். மீள்தன்மையற்ற மொத்தல் என்றால் இந்த ரெண்டும் ஒன்றாக சேர்ந்தால் இவர் துணிவு ஸ்மோலம், சாரி மோதினால் துணிவு ஸ்மோலம், இவன் குட்டி துணிவு 3m என்றால் இது 4m ஆக இருக்கும். இவர் என்ன வேகத்தோட போகிற ரெண்டுங்களும் தெரியாது. அந்த வேகத்தை நாங்கள் 2 பேரும் இணைந்து போகிற வேகத்தை V1 எடுப்போம். மோதினது பிறகு இதுக்குள்ளே அந்த குட்டி வந்து ஒட்டிச்சு. மோதி அதோட ஒட்டுது, களிமண் மாதிரி ஒன்று. சரி, ஒட்டுது. இந்த குட்டி இதோட வந்து என்ன செய்யுதுன்னா ஒன்று சேருது. இது ஒரு கேஸ். அதே மாதிரி 2வது கேஸில் பின்னர் இரு குட்டிகளும் ஒரு மிக ஒட்டப்படும் எனின் அவைற்ற வேகம் V1. அவ்வாறு இல்லாமல் பூர்ண தன்மை மொத்தல், பூர்ண மீள்தன்மை மொத்தல் என்று சொன்னால் இவர் M என்ற வேகத்தோட ஸ்டார்ட்டில் போனவர், இவர் ஓய்வில் இருந்தவர், அவர் துணிவு 3m. இவங்க 2 பேரும் மோதனத்துக்கு பிறகு எதிரே திசையில் பயணிக்குது. இது எதிரே திசையில் அப்படி போகிறார். இவர் வந்து மோதினத்துக்கு பிறகு 2 பேரும் மோதுறாங்க. மோதினத்துக்கு பிறகு அப்படி பிரிஞ்சு போகிறாங்க. 2 பேரும் போகிற வேகம் இவர் வந்து M என்ற இவர் திரும்புகிறார். பூர்ண மீள்தன்மை மொத்தல். V என்ற வேகத்தோடு வந்து மோதி திருப்பி திரும்புது. இவர் இங்கே பக்கம் இயங்குகிறார். இவர் வேகத்தை V2 என்று எடுத்தால் இவர் ரிட்டர்ன் பண்ணுறார். ரிட்டர்ன் பண்ணக்குள்ள வேறு வேகத்தை V' என்று நாங்கள் போடுவோம். இது முதலாவது கேஸ், முதலாவது வகை. இது 2வது கேஸ், கேஸ் 2. இந்த 2 கேஸ்லையும் 4m என்ற 3m என்ற துணிவிர வேகங்கள். 3m முதலாவது கேஸில் 2 மந்த் ஒன்று சேருதுன்றபடியாக அந்த 4m அதில் வேகம் V1. 2வதுல வந்து 2 பேரும் மோதி பிரிகிறாங்க. இவர் வேகம் V2 என்றால் அந்த V2க்குள்ள V1 என்றால் என்ன இருக்கு. இப்போ நாங்கள் உந்த காப்பு விதியை பாவிக்கலாம்.
அது பூர்ண மூலதனி மொத்தலோ இல்லாட்டி நார்மலான மொத்தலோ எதுக்கும் அந்த உந்த காப்பு விதி பொருந்தும். கேஸ் 1க்கு உந்த காப்பு விதியை நாங்கள் கிடைத்து சில பாவிச்சால் முந்தி மொத்த உந்தம் ஸ்மால் எம் இன்ட்டு வி இதுக்கு வரா ப்ளஸ் 3m இன்ட்டு 0 என்று சொல்கிறது. மோதனத்துக்கு பிறகு 2 பேர் ஒன்று சேர்ந்து இயங்குறாங்க V1 2 பேர். அப்படி என்றால் அந்த V1 நாங்கள் காணலாம். V1ன்றது mm வெட்டுப்பட்டால் V/4 ரெண்டு பேரும் இது ஒரு சமன்பாடு. அதே மாதிரி இந்த கேஸ் 2க்கு ரைட் உந்த காப்பு விதியை பாவிச்சோம் என்றால் முந்தி மொத்த உந்தம் ஸ்மால் எம் இன்ட்டு வி ப்ளஸ் 3 ஸ்மால் எம் இன்ட்டு 0 மோதனது பிறகு மோதனது பிறகு உந்தம்னு சொன்னால் இவருக்கு இந்த எதிர் திசையில் வருகிறபடியால் எம் இன்ட்டு மைனஸ் வி டேஷ் என்று போடணும் ப்ளஸ் 3m இன்ட்டு வி டூ. ஏனென்றால் நாங்கள் வேலை பக்கம் பாவிக்கிறோம் இதை. சரி, இது ரொம்ப நம்பர் 1 போடுவோம் ஈக்குவேஷன். அடுத்தது இது பூர்ண மூலதனி மொத்தல்னு சொல்லியிருக்கு. இது பூர்ணமற்ற இன்எலாஸ்டிக் கலிஷன், இது எலாஸ்டிக் கலிஷன். இது பூரண மூலதனி மொத்தம் எலாஸ்டிக் கலிஷன். அப்படி என்றால் எலாஸ்டிக் கலிஷனில் இந்த ஒரு ஈக்குவேஷன் ஒன்று நாங்கள் பாவிக்கலாம். அது வந்து பழைய சிலபஸ்லாம் நியூட்டன் பரிசோதனை விதி என்று இருந்தது. பட் அந்த எம்சிக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக அதை பாவிக்கலாம். ரைட், பிரிந்து செல்கிற வேகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிரிந்து செல்கிற வேகம் ஒன்று சேர்கிற வேகத்துக்கு சமனாக இருக்கும். பிரிந்து செல்கிற வேகம் என்றால் பிரிகிறது மோதனத்துக்கு பிறகு தான் பிரிவாங்க. 2 பேர் இருக்காங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் என்றால் அவங்க சண்டை பிடிச்சா பிரிவாங்க. அதேமாதிரி ஒன்று சேர்கிற வேகத்துக்கு சமனாக இருக்கும். அந்த மாதிரியா இந்த பிரிந்து செல்கிற வேகம் இதில் பாருங்கள். பிரிந்து செல்கிற வேகம் என்றால் உங்களோட கையை கொண்டு போய் 2 விரலை கொண்டு போய் பெருவிரலையும் அதுக்கு அடுத்த வர விரலையும் மட்டும் விரிச்சிட்டு அதை இந்த படத்துக்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யுங்க என்றால் விரிங்க. விரல் 2ஐயும் விரிச்சிங்க என்றால் இந்த பிரிந்து செல்கிற வேகம் நீங்கள் கையை விரிக்கக்குள்ளே 2 வேகமும் ஒரே திசையில் இருக்கும் என்றால் 2 வேகத்தை நீங்கள் கூட்டணும். உங்களோட கை விரிகிற திசையில் இருக்கும் என்றால் கூட்டணும். ரைட், அப்போ V2 ப்ளஸ் V டேஷ் என்று சொல்கிறது ஒன்று சேர்கிற வேகத்துக்கு சமனாக இருக்கும். ஒன்று சேர்கிற வேகம் என்றால் இந்த கேஸ் 2ல் இருக்கிற முதலாவது படம் இதுக்கு கொண்டாந்துட்டு அதே மாதிரி பெருவிரலையும் அதுக்கு அடுத்த சுட்டு விரலையும் வந்து விரித்து வச்சுட்டு என்ன செய்யணும் என்றால் அந்த விரல் 2ஐயும் ஒடுக்குங்க. விரித்து வச்ச விரல் 2ஐயும் ஒடுக்குனீங்க என்றால் ஒடுக்குற திசையில் வார வேகம் ப்ளஸ் இவருக்கு வேகம் இல்லாதபடியாக அது பிரச்சனை இல்லை. இந்த வேகம் வந்து என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றால் விக்கு சமனாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் இதை நாங்கள் நம்மளோட ஈக்குவேஷன் 2 கொண்டு போடுவோம். இந்த இருக்கிற ஈக்குவேஷனை ரைட் இவர் தான் இதுக்கு சமன் என்றபடியாக நாங்கள் ஒரு ஈக்குவேஷன் எடுத்து போடுவோம். இதில் எம் இருக்குது, இதில் எம் இருக்குது, எம் இருக்குது. வட்டி போட்டு ஈக்குவேஷன் எடுப்போமா. வி டேஷ் என்ற வேகம் ப்ளஸ் 3v2 என்று சொல்கிறது விக்கு சமனாக இருக்கும். இதை 1 போடுவோம். இந்த 1ஐயும் 2ஐயும் வச்சு வி டேஷை தட்டணும் என்றால் இந்த 1லேருந்து 2 கழிக்கலாம். கழிச்சா வி டேஷ் போயிடும். 2v2 என்று சொல்கிறது இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸ் 2 வரும். இது அப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினால் 4v2 இது மைனஸ் இல்லை, அது மைனஸ் வி டேஷ் ப்ளஸ் 3v2 என்று சொல்கிறது தான் இந்த விக்கு சமனாக இருக்குது. 2ஐயும் கூட்டினா வி டேஷும் மைனஸ் வி டேஷும் பறந்துடும். V2ஓட 3v2 கூட்டினால் 4v2 என்று வரும். அது இங்கால கூட்டினோம் என்றால் வேலை பக்கத்தை கூட்டினா 2v என்று வரும். V2 என்றால் v/2 என்று வரும். இது இப்போ 2வது சாம்பார் போட்டால் விட எப்படி விட எடுக்கலாம்? கேள்வி V2க்குள்ளே V1
அப்போ ரெண்டாவது சாம்பாடு முதலாவது சாம்பாடில் பிரிக்கப்படும். முதலாவது சாம்பாடில் பிரிச்சிங்க என்றால் v/2 v/4 பிரித்தால் 4க்குள்ள 2 வரும். 2 வரும். அப்போ 2 வார விட 5வது விடை.